2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி மற்றும் மகர ராசி. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், பணிச்சுமைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில், தொழிலில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுத்து தவறாக போயிடும். ஸோ அவசரமும் பொறுமை இல்லாத தன்மையும் தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. எதிர்பாராத பண வரவு இருக்கும், ஆனாலும் வீண் செலவுனால் சேமிப்பு குறையும். வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ உங்களுடைய பொறுமை தேவை. பேச்சில் நிதானம், பொறுமை இதெல்லாம் தேவை. சுபகாரியங்கள் நடக்கும், அதுலேயும் தடைகளும் வரும். உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். உடல் ரீதியான உபாதைகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழக்கூடிய சனி பயிற்சி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பயிற்சி.
இதனுடைய பலன்கள், இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த விதத்தில் இருக்குது, என்ன மாதிரியான நன்மைகளும், என்ன மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகளையும், என்ன மாதிரியான தாக்கங்களையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் விஷயமாக நம்ம பார்க்குறது ஹெல்த்து. உங்களுடைய உடல்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புக்கான அம்சங்கள் எதுவும் இல்லை. ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உடல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. என்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இடுப்புக்கு கீழே பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இல்லை. 2026லேருந்து 2029 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது காணப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரம், அதே மாதிரி கேரியர், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு தன்மை, அதாவது வந்து தொழிலை டெவலப் பண்ணுறேன், தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறேன், அல்லது வந்து வேறு தொழிலுக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சாதகமான காலகட்டமாக இருக்குது. வெளியூர் போய் தொழில் பண்ணுறேன், வெளிநாடு போய் நான் வேலை வாய்ப்புகளை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குது. இதனால் பொருளாதாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நெகட்டிவ் மாறி ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் வந்து இருக்குது. அதாவது 8 10 அப்படின்ற சூழ்நிலை இல்லாமல் போதுமான அளவுக்கு பொருளாதாரங்கள் வந்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில், அதாவது 2026 வரக்கூடிய சனி பயிற்சியில் 2029 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நிலை நீடிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு கேரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் கீழே ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு நிர்வாகத்திறமை சார்ந்த ஒரு வேலை செய்கிறீங்க, பணம் சம்மந்தப்பட்ட நிதி மேலாண்மையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க் இல்லைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். வேலையில் ஸ்மூத்தாக போகும், ஒரு முன்னேற்றம் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், தடை இருக்காது. வேலைக்கு போகிற இடத்துல யாருனாலையும் ஒரு தொந்தரவுகளோ இடையூறுகளோ இந்த மாதிரியான ஒரு வம்பு வழக்குகளோ, இதை சொல்லிட்டாங்க அதை பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைகளோ இருக்காது உங்களுக்கு. அதே நேரத்தில் எல்லோரும் ஒருத்தர் இணக்கமாக செயல்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வந்து முன்னேற்றி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய சனி பயிற்சியானது நிறைவாக இருக்கும். அதே இந்த மகர ராசிக்கு தனிப்பட்ட தொழில் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், தொழில் அப்படின்னாலே மகர ராசிக்காரங்களுக்கான தொழில் அப்படிங்கிறது ஆடம்பரம், லக்ஸரியான விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் செய்வாங்க. இது சம்மந்தப்பட்ட தொழில்களை பொறுத்த வரைக்கும் தொழில் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஒரு கடை வச்சுருந்தா இன்னொரு கடை சேர்த்து வைக்கிறேன், அல்லது ஒரு கடையில் வந்து வியாபாரம் இல்லை, இப்போ இன்னொரு இடத்துல போய் நான் வைக்கிறேன், இன்னொரு இடத்துல தொழில் நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னொரு இடத்துல போய் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னும் 10 ஊழியர்களை வந்து அதிகமாக வேலைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் வாங்குறது ஒரு பக்கம், கடன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். கடன் வாங்கி முதலீடு பண்ணாலும் லாபம் இருக்குது, கடன் கொடுப்பாங்க, அந்த வாங்கின கடனை முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணுறதுக்கான சரியான யுத்திகளும் சரியான ஒரு ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, காதல், லவ் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மகரத்துக்கு வந்துட்டு ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய ராசி மகர ராசி தான். மேரேஜ் அதிகமாக வந்து காதல் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி தான். இப்போ இவங்களுக்கு வந்து நழுவிட்டோம், கை கழுவி விட்டுட்டோம் அப்படின்னு தவிச்சு வர்றதும் மகர ராசிக்காரங்களான நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்துக்கு ஏற்றக்கூடிய காதலாக இருக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை இது வந்து சரியாக இருக்குமா, இந்த பாதை வந்து சரியான பாதையா அப்படிங்கிறத சிந்தித்து இறங்குனீங்க அப்படின்னா அது வெற்றியை தரும். இல்லை ஒரு ஆபத்தான விஷயத்தில் இறங்கிட்டு அப்புறம் காப்பாற்றலை, அப்புறம் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர, இந்த 2026லேருந்து 2029க்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒன்று தான். காதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏமாற்றப்படுவீங்க, அல்லது ஏமாறுவீங்க, அல்லது ஏமாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மகர ராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். என்ன கவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னா அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்
திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்ததாக ஒரு அமைப்பு சிரமந்தான். ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நடத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது போகும். இந்த 2026க்கு பிறகு அதில் வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நெகட்டிவான அமைப்பை ஏற்படுத்திக்க கூடாது. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதை நீங்கள் ஒரு குறள் இருக்குது, ஞானம் கருதிலும் கைகூடும், காலம் அறிந்து இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி. அது உலகத்தை கூட அடையலாமா, அந்த காலம் அறிந்து அந்த இடத்துல செய்யணுமா. இடம், அதாவது காலம், சுருதி, யுத்தி, பேதம் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களையும் சரியாக யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். இது மகர ராசிக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா மகர ராசிக்காரங்க தான் ஒரு விஷயத்தை எதை எங்கே எப்படி செய்யணும்னு தெரியாமல் செய்யக்கூடியவங்க. அதனால தான் உங்களை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், ஞானம் கருதின் கைகூடும், காலம் அறிந்து இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் கவனமாக கையாண்டு நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு நம்ம நிறைவு செய்கிறோம். உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது கணபதி கோயிலுக்கு அல்லது கணபதி கோயிலுக்கே எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு பச்சை நிறத்தை பாசிப்பருப்பு அல்லது பயறு நீங்கள் வந்து தானம் கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக இந்த 2026லேருந்து 2029க்குள்ளே வரக்கூடிய இந்த மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.